எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ நிறுவனத்திலிருந்து விட்டுருக்கக்கூடிய ஹீரோவினுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விடா V2+ அப்படின்ற மாடல். இந்த வண்டி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 85 km/h வரைக்கும் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 hours 50 minutes வரைக்கும் எடுத்துக்கும். வீட்டிலேயே நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடலில் PMSM மோட்டர் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பெல் டிரைவ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பேட்டரிஸ் ஸ்வாப்பபிள் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. அண்ட் இதனுடைய பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.4 kW வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 30,000 km வரைக்கும் ஓட்டுற வரைக்கும் வாரண்டி உண்டு. ஸோ இப்போ இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து சார்ஜிங் போர்ட்டு. நம்ம இங்கேயும் சார்ஜ் போட்டுக்கலாம், ஓப்பன் பண்ணியும் சார்ஜ் போட்டுக்கலாம். இது ஹூக்கு அதிகபட்சமாக 3 கிலோ தாங்கும். அப்புறம் ஒரு மொபைல் சார்ஜரு, USB போர்ட்டு. இப்போ வண்டிக்கு வந்தோம்னா இங்கே 2 பட்டன் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடு மவுண்ட்டில் ஹை பீமு லோ பீமு பாஸு, அப்புறம் வந்து மோடு ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு, ஹசார்டு, இண்டிகேட்ரு, ஹார்னு. அப்படியே ரைட் சைடு வந்தோம்னா ஆன் ஆஃபு, அதுக்கப்புறம் SOS, ஸ்டார்ட் பண்ணுறது, ரிவர்ஸ் போகிறது, அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் அமுக்கின உடனே டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். ஸோ டிஸ்பிளே ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து ஆன் மோடுக்கு போய்டும். ஸோ ஆன் மோடு வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இது கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம். இந்த டிஸ்பிளே வந்து டச் டிஸ்பிளே, ரன்னிங்கில் டச் ஒர்க் ஆகாது, நிற்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோடு, ரைடு மோடு, ஸ்போர்ட் மோடு, கஸ்டம், வேறு ஏதாவது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு மோடு போகும்போதும் மேலே வந்து உங்களுக்கு என்ன ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுவே வந்து ரேஞ்சும் காமிச்சிடும். ஸ்போர்ட் மோடில் போனீங்கன்னா 45, ரைட்டில் போனீங்கன்னா 51, அந்த மாதிரி அதுவே காமிச்சிடும். அப்புறம் பேட்டரி 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 2 பேட்டரியுடைய பேட்டரி பர்சன்டேஜும் காமிச்சிடும். ஓட்டிகிட்டு போகும்போது ஸ்பீடும் காமிச்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் டேட்டு, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர், இந்த மாதிரி திங்ஸ் கொடுத்துரும். அடுத்த லைனில் ட்ரிப்பு A, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு, ஓடோமீட்ரு, இந்த ரீடிங்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிப்பு Bக்கு வந்து பார்த்துக்கலாம். இது வந்து நேவிகேஷன் சிஸ்டமு. இது வந்து ப்ளூடூத் ஆப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த சிஸ்டம்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அண்டு வண்டி வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கில் ஸ்விட்சை வந்து ஆஃபில் வச்சுருக்கணும். ஸோ அது கில் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆஃபில் வச்சிட்டிங்கன்னா அந்த இப்போ இது வந்து போயிடும். இங்கே மேலே இருந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா, இந்த இதை வந்து டச் பண்ணி இப்படி இழுத்து விட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் சொன்ன மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அங்கே சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹசார்ட் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 இண்டிகேட்டர்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஹசார்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து சீட்டுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து சீட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ சீட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லைன்னா அமுக்க தேவையில்லை. சீட் வந்து ஓப்பன் ஆகிடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல என்லார்ஜிட்டிக் ஸ்பேஸ். இது நீங்கள் நிறையா பொருள் வச்சு கொண்டு போகலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இங்கேனக்குள்ளே ஒரு லாக் இருக்கும். அண்டு இங்கேயே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியும் ஒரு போட்டு காமிச்சிருந்தோம், நம்ம அதுலேயும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட சாவி, இந்த சாவியில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கீ வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபிசிக்கல் கீயை வச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பேட்டரியை வந்து வெளியிலேயே நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே டைப் தான். நீங்கள் தாராளமாக பேட்டரியை வெளியே எடுத்தும் கூட என்ன பண்ணிக்கலாம்னா சார்ஜ் போட்டுக்கலாம். இதிலே வச்சும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு கீயை வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த கீயில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் கீ. இந்த ஃபிசிக்கல் கீயில் நீங்கள் வந்து பேட்டரி பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அண்ட் அட் த சேம் டைம் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி இன்னொரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரிக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கீழே சில ஆப்ஷன் இருக்குது. ஸோ சீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், வண்டி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த லைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் போகிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் லைட் எரியும். இந்த பட்டன் நமக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் டெயில் லைட்டு, இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இதில் ப்ரொஜெக்டர் லைட்டும் வந்து உண்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ப்ரொஜெக்டர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 வீலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாய் 304.8 mm வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே டியூப்லெஸ் தான். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹேண்டில் பாரை லெஃப்ட் சைடு திருப்பிட்டு நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சைட் லாக் வந்து போட்டுக்கும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரண்ட் லைட் வந்து எரியும். சப்போஸ் நீங்கள் பார்க்கிங்கில் இல்லை இருட்டில் வந்து உங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் உங்கள் வீடு வரைக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னா அது வரைக்கும் அந்த லைட் வந்து எரியும். அப்படி எரியக்கூடிய லைட்டை வந்து உங்களால் ரிமோட் கண்ட்ரோல்லையும் ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதுவே ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் இந்த வண்டியில் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு பேட்டரி ரன்னிங்கில் சார்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு. அண்டு கீழே ஸ்டார்ட் தான், சாவி பாக்கெட்டில் இருந்தால் போதும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. இந்த வண்டியினுடைய ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1,15,000 ருபீஸ் பக்கத்தில் வருது. இதில் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டீலர்ஷிப்பை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அந்த மேலே இது மாதிரியான கண்டென்ட்டுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு LSC தட்டி விடுங்க.